ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இந்த வருஷத்தோட முதல் வீடியோ. ப்ரீ சீசன் டெஸ்டிங் பற்றி பேசுகிறதுக்காக நானும் இங்கே எங்கள் நண்பர் காட்சனும் இருக்கார். எல்லாம் யோசிக்கலாம், பாலாஜி ஜென்ரலாக தானே ஹோஸ்ட் பண்ணுவார், அவர் இல்லையே அப்படின்னு. அவர் ஒரு பர்சனல் வேலையாக வெளியூர் போயிருக்காரு. ஸோ அதனால் யூ கைஸ் ஹாவ் டு ஸ்டிக் வித் மீ அஸ் அ ஹோஸ்ட். ஸோ ஏதாவது தப்பு பண்ணனா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சிருங்க. பட் காட்சனை பற்றி நிறைய பேர் எப்போ காட்சன் வருவார் அடுத்த வருஷம் வருவாரான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவரை அடித்து பிடிச்சி நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கி கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் அது ஒரு நல்ல செய்தி. வணக்கம் காட்சன், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ப்பா. சாரிப்பா லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணதுக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஐ ஹேட் அ நியூ பார்ன். ஸோ கொஞ்சம் டைம் ஆஃப் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. பட் அதர் தன் தட் வெல் அண்ட் குட். பாலாஜி வந்து ராஜினாமா பண்ணிட்டார் நம்ம டீம்ல இருந்து அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி we would have loved to had Balaji in this conversation, but anyways we'll cover all the good things out of this testing. சரி, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம். 3 மாதம் எப்பப்பா போகும், எப்போ ஃபஸ்ட்டு ரேஸு. லூயிஸும் சிவப்பு சொக்கா போட்டுட்டாரு. என்ன ஆக போகுது, யார் ரெட்புல் மறுபடியும் வருவாங்களா, இல்லை மெக்லாரினா என்னன்னு அப்படின்னு கேள்விகளுக்கெல்லாம் ஒரு சின்ன விடைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரீ சீசன் டெஸ்டிங் எப்போதுமே ஜென்ரலாகவே F1ல ஒரு மாதிரி பிஞ்ச் ஆஃப் சால் தான். எல்லாருமே ப்ளே தேர் கார்ட்ஸ் க்ளோஸ் டு தேர் செஸ்ட் ஆர் இன்சைட் தேர் செஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ரீ சீசன் டெஸ்டிங்கும் நம்ம ரொம்ப ஒரு பைபிளாக எடுத்துக்க முடியாது. பட் ஸ்டில் இட் இஸ் ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி சொல்லலாம். ஓகே, இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ப்ரீ சீசன் டெஸ்டிங் சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சைடு மெக்லாரன் போன வருஷம் எப்படி முடித்தாங்களோ அதை விட நல்லாவே ஒரு காரை கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஃபெராரி லூயிஸ் வந்தது தான் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா காரே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் செமையாக மாற்றிருக்காங்க. இந்த வருஷம் வெறியாக சண்டை போட்டு 8th டைட்டில் லூயிஸ்க்கு இல்லை சார்ல்ஸுக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுக்கணுன்ற ஒரு வெறியோடு இறங்கியிருக்க மாதிரி இருக்குது. மெர்சிடிஸ் ஒரு நல்ல கிரவுண்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. கார் நல்லா ரிலையபிளாக நல்லா ஓடி இருக்கு. ரெட்புல் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடந்தது இந்த 3 நாள் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சொல்லுங்கள் காட்சன், உங்களோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருந்தது இந்த ப்ரீ சீசன் டெஸ்டிங் இந்த 3 நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ப்ராப்ளி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு மாதிரி ஸ்டேபிளான டெஸ்டிங் வேர் மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் தே டிடன்ட் ஹேட் மச் ஆஃப் இஷ்யூ. வில்லியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டே 3ல தான் ஆரம்பிப்பாங்க 3 நாள் டெஸ்டிங்கில் 2019 பார்த்தோன்னா. பட் இந்த இயர் எந்த டீம்ஸ்க்குமே மேஜராக எதுவும் இஷ்யூ இல்லை. ஸோ in that sense everyone has at least the solid foundation எல்லா டீமுக்கும் நல்லா இருக்கு. apart from that நம்ம rookiesம் எல்லாரும் ஒரு அளவுக்கு I think they have put a significant number of lap times. I think overall நல்லா தான் போச்சு. nothing to complain in this testing. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஆக்சுவலி இந்த வருஷம் அஃப்கோர்ஸ் வி நோ தட் இந்த சைக்கிள் ஆர் இந்த ரெகுலேஷன் சைக்கிளோட கடைசி வருஷம். பட் ஸ்டில் இட் டசன்ட் கேரண்டி இல்லை. நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், சில டீம்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது. போன வருஷம்லாம் ஆல்பின் எவ்வளோ மோசமான நிலைமையில இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஹேவிங் செட் தட் இந்த வருஷம் எல்லாருக்குமே ஆக்சுவலி கார்லேருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வருஷம் பாரேனில் ஃபர்ஸ்ட் நாள் கரண்ட் போச்சு, 2வது நாள் மழை. ஸோ அந்த மாதிரி 3வது நாள் பஸ்ஸு ஏதோ ராங் வேல ட்ராக்குக்குள்ளே ரன் ஆஃப் ஏரியா டேர்ன் 9 and 10 ரன் ஆஃப் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விசித்திரமான இன்ட்ரப்ஷன்ஸ் தான் வந்துச்சே தவிர டீம்ஸ் ஆர் வண்டியிலேருந்து எந்த பிரச்சனைகளும் வரல. அது உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி செம விஷயம். ஆக்சுவலி போன வருஷம் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச நம்ம மெக்லாரனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு போன வருஷம் எப்படி முடித்தாங்களோ அதை மாதிரி ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் இன்னும் தடபுடலாக ஆரம்பித்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணுறீங்க இதுலேருந்து இந்த 3 நாள்லேருந்து? பேடக்லேயே எல்லாரும் கொஞ்சம் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மெக்லாரன் தான் தே ஆர் இன் another லெவல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தே ஆல்சோ அக்ரி டு இட். மார்க்கோலாம் மெக்லாரன் ஈவன் he said even Mercedes are in a very good பேஸ்ன்ற மாதிரி தான் சொன்னார். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 நாள் ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக தே ஆர் ஒன் ஆஃப் த டீம்ஸ் ஹூ ஹேஸ் வெரி லெஸ் டயர் டெக்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டே டு டெஸ்டிங் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, டே டு டெஸ்டிங்கில் எவ்ரி ஒன் ஹேட் லாங் ரன் ஸ்டின்ஸ். மெக்லாரன் மட்டும் பார்த்தோன்னு வச்சுங்க, ஒரு ஹையர் ஒரு 134ல இருப்பாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பான் நாரிஸ் ஒரு 10 லேப்ஸுக்கு. ஸோ டயர் டெக் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு பேஸும் பயங்கரமாக இருக்குது. ஸோ டே 1 டே 2ல பார்த்தோன்னு வச்சுங்க, ஸோ இப்போ டே 1 இஸ் பேசிக்லி
டிஃபால்ட்டா அவன் கார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லா டீமும் செக் பண்ணுவாங்க. நம்ம Correct. எஸ்ஐடி மாதிரி எல்லா சிஸ்டமும் இன்டகிரேட் ஆகி ஒர்க் பண்ணுதான்னு பார்த்துருப்பாங்க. டே 2 வந்து ஒரு மாதிரி ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் மாதிரின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் லைட்டா ப்ரெஷர் போட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க. டிஃபால்ட்டா மெக்லாரன் காரு அடிச்சுக்கவே முடியாது. நீ டே 1ல பார்த்துன்னு வச்சுக்கேன், தே வேர் த ஃபாஸ்டஸ்ட். ஸோ டிஃபால்ட்டாவே அவங்க கார் பயங்கரமா இருக்கு. செக்டர் 2 பாருங்கள, செக்டர் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய லோ ஸ்பீட் கார்னர்ஸ். ஸோ உன் கார் அதுல செக்டர் 2ல பெர்ஃபார்ம் பண்ணாலே யூ ஆர் ஆல்மோஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 ரேசஸ் எல்லாம் இந்த ஹையர் டவுன் ஃபோர்ஸ் ரேசஸ்லாம் நீ அசால்ட்டா அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் மெக்லாரன். நாரிஸும் நல்லா தே ஹேட் ஐ திங்க் 381 laps ஓவரால் த்ரூ அவுட் த டெஸ்டிங். தே ஹவன் டச்ட் த மேஜர் பார்ட் ஆஃப் த டிசைன் மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ ஃப்ளோர் மட்டும்தான் கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ரெஸ்ட் ஆஃப் தம் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 2024 கார். வேற எதுவும் பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ணல. டே 3ல தே ஹேட் விங்ஸ்லாம் கொஞ்சம் மாத்தி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஓவரால் ஐ திங்க் தே வில் ஹேவ் தி கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் திஸ் இயர்ன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. என்னோட தாட்டும் அப்படிதான் இருந்துச்சு, மெக்லாரன் தான் பேஸ் செட்டர் அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் டே 2 வந்து நாரிஸ் கொஞ்சம் சொல்லியிருந்தாரு. ஐ மீன் நமக்கு தெரியாது வெதர் தே ஆர் பிளேயிங் டவுனா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியர் இன்ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இருக்குது. தெர் ஆர் சம் இஷ்யூஸ் தட் வி நீட் டு அயன் அவுட். ஆண்ட்ரியா ஸ்டெல்லாவும் அதே தான் சொல்லியிருந்தாரு. இன்னும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கார் ஒர்க் பண்ணல. தெர் ஆர் பிளேசஸ் விச் வி ஹாவ் டு இம்ப்ரூவ். பட் ஹேவிங் செட் தட், மெக்லாரின் ஜென்ரலாகவே இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆல்பினுக்கு போன வருஷம் எப்படி மோசமாக இருந்ததுன்னு. அண்ட் மெக்லாரினுக்கும் பஹ்ரைன் அண்ட் ப்ரீ சீசன் டெஸ்டிங் அட்லீஸ்ட் கடந்த 2-3 வருஷங்களாக ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு. ஆர் அட்லீஸ்ட் 2024க்கு முன்னாடி 2023 2022லாம் பஹ்ரைனில் அவங்க ஒன்றுமே பண்ணதில்லை. டில் திஸ் பாயிண்ட் அவங்களோட ஹையஸ்ட் ஃபினிஷிங் பொசிஷனே 6th நினைக்கிறேன் மெக்லாரனுக்கு இன் பஹ்ரைன். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி செக்டர் 2ல மைட்டியாக இருந்தது. அதெல்லாம் வெறித்தனமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட் சைடில் இந்த வருஷம் அவங்க என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தப்போ தே ஆர் ட்ரைங் டு கைண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் தேர் டெவலப்மெண்ட் விண்டோ அண்ட் த ப்ராபபிலிட்டிஸ் பேசிக்காக இந்த வருஷம். so that they can kind of get the constructors this year also. And I don't think they are afraid about Mercedes, but கண்டிப்பாக they are afraid about Ferrariன்ற அந்த ஒரு இது இருக்குது. அதனாலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. they are not complacentன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. பட் பார்க்கணும், வருஷம் போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மெக்லாரன் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் கன்சிடரிங் த பேஸ் செட்டிங் கேப்பபிலிட்டிஸ் பார்த்தோன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காட்சன்? ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன், நாரிஸா பியாஸ்ட்ரியா இந்த வருஷம்? நாரிஸ் தான்ப்பா, outright. So last year நான் பார்த்த வரைக்கும் there are certain tracks he is not comfortable னு சொல்லல, he is not setting up the pace what Norris can do. நாரிஸ் வந்து ஒரு மாதிரி எல்லா ட்ராக்லையுமே கன்சிஸ்டண்டா பையன் மோசமா ஓட்டுறாப்ல. பியாஸ்ட்ரி he has his own strengths. It's looking like Norris will be the champion this year. Only time can tell. எனக்கும் நாரிஸ் தான்ன்ற மாதிரி தாங்க இருக்கு, பார்க்கணும். அடுத்து வந்தோன்னா மெக்லாரனோட ரைவல்ஸ்ன்னு சொல்லலாம் இப்போதைக்கு. இந்த போன வருஷமும் சரி இந்த வருஷமும் அப்படிதான் தெரியுது. நம்ம ஃபெராரி இந்த சீசனுக்காக வெயிட் பண்ணதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் நிறைய பேர் லூயிஸை ரெட்ல பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ லூயிஸ் ஹாமில்டனும் வந்துட்டாரு, சிவப்பு ட்ரெஸ் போட்டாச்சு, காரையும் ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. போன வருஷம் அவங்களுக்கு ஆக்சுவலி சான்ஸ் இருந்துச்சு, பட் ஆனால் இயர் அண்ட் தேர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்க? கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியுமா, இல்லை அது ரொம்ப ஃபார் ஃபெச்டா? பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் மச்சி. ஸோ எனக்கு சில டிசிஷன்ஸ் எனக்கு புரியல ஃபெராரி எடுத்தது. ஏன் ஒரு மாதிரி ஓவராலா அவங்க டிசைனே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2024லேருந்து 25 எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பேசிக்லி ஒன் ஆஃப் த மெயின் திங் இஸ் தே வென்ட் ஃப்ரம் புஷ் ராட் டு புல் ராட் கான்செப்ட் போயிட்டாங்க அவங்க, which is what Red Bull and McLaren follows. எப்படியும் நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இயர் திருப்பி சாசி மாறுது, என்ஜின் மாறுது. ஸோ நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு ரீவேம்ப் இருக்கு. இந்த இயர் அந்த ரிஸ்க் ஏன் எடுத்தாங்க தான் எனக்கு கொஞ்சம் புரியல. ப்ராப்ளி தே வுட் ஹவ் ஃபெல்ட் இந்த போன லாஸ்ட் இயர் கார் வச்சு வின் பண்றது கஷ்டம்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் ஓவராலா ஈவன் வித் தட் மச் ஆஃப் டிசைன் சேஞ்ச் அவங்க டெஸ்டிங் நல்லா தான் போச்சு ஓவராலாவே எனக்கு தெரிஞ்சு. ஃபைனல் டே மட்டும் நிறைய டிஃப்ரெண்டா செட்டப் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டயர் டெக் நிறையா இருந்துச்சு. நான் லூயிஸோட நான் பாரு இவரோட சார்ல்ஸோட ஸ்டிண்ட் எல்லாம் பார்த்தேன், லாங் ஸ்டிண்ட், ஒரு மாதிரி டயர் டெக் நிறையா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு.
But day 1 and 2, they had pretty much very good day. Overall, given that they have totally changed the design, car செமையா ஒர்க் ஆகுதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஒரு இது இருந்தது. ஏன்னா நம்ம டே ஒன்லேயே பிக்ஸ் பார்க்கும்போது ஃபெராரி கம்பேர் பண்ணாலே வேறு ஏதோ கார் மாதிரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. த சைட் பாடில் ஹரிசான்டல் அந்த வெர்டிக்கல் இன்லெட் வந்து கம்ப்ளீட்டாக போன வருஷம் ரெட்புல் கொண்டு வந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அண்ட் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி புஷ் ராட் டு புல் ராடு. ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைட்டாக டச் பண்ண மாதிரி லூயிஸையோ இல்லை சார்ல்ஸையோ கண்டிப்பாக ஒரு சாம்பியன்ஷிப் ஆல் இன் போயிடலாம், 2026 பார்த்துக்கலாம், ஆல் இன் இதில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா? ஆர் தே ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் 2026 ரொம்ப அஹெடாக இருக்காங்களா அப்படின்ற டவுட் எனக்கு வருது. அகெயின் இது எல்லாமே அசம்ஷன்ஸ் தான், நமக்கு எதுவும் கிளியராக தெரியாது. இன்ட்ரெஸ்டிங்கான போல்டு மூவ். அண்ட் இது நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ சேஞ்ச் பண்ணியுமே காரில் ரிலையபிலிட்டி பிரச்சனைன்னு எதுவுமே வரல, எக்ஸப்ட் ஃபார் கடைசி நாள் லூயிஸோட லாங் ரன் சிமுலேஷன்ஸ் ரொம்ப கம்ப்ளீட்டாக முடிக்க முடியல. ஏன்னா ஏதோ டெலிமெட்ரி கிளிச் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு நடுவுலேயே இன்டரப்ட் ஆச்சு. அது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே நல்லா சூப்பராக போச்சு அவங்களுக்கு. கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஃபெராரி தான் வந்து மெக்லாரனுக்கு ரொம்ப ஃபைட்டு கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஏர்லி ஸ்டேஜஸில் பார்த்தோன்னா மெக்லாரன் வாசஸ் ஃபெராரி தான் அப்படின்னு போகுது. நம்ம பேசியிருக்கோம் போன வருஷம் எப்படி வந்து நாரிஸும் ஆஸ்கரும் சரியான டிரைவர் லைனப்பு அப்படின்னு. பட் ஆனால் இப்போது இந்த 2 லைனப்பும் ஹெட் டு ஹெட் போனால் எப்படி இருக்கும்னு நினச்சாலே ஆக்சுவலி செம எக்ஸைட்டிங்காக இருக்குது. பட் பார்க்கணும். ஃபெராரி மட்டும் செமையான ஃபைட்டு கொடுத்தாங்கன்னா 2021 மிஞ்சிக்கிற அளவுக்கு இந்த சீசன் வருமா அப்படின்றது தெரியல. கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன், பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஷின் உங்களுக்கு வந்து லூயிஸ் எப்படி பண்ணாருன்னு நினைக்கிறீங்க இந்த 3 நாள்? ஹவ் வாஸ் ஹி? வாட் ஆர் யுவர் இம்ப்ரெஷன்ஸ்? லூயிஸ் நல்லா செட் ஆகிட்டாருந்தாப்பா எனக்கு தோணுது. நம்ம அவங்களோட ட்ரெயினரும் திரும்பி வந்தாச்சு, ஆன்ஸ்லா கரெக்ட், அவங்க திருப்பி வந்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் இன் அ ஹாப்பி பிளேஸ். ஓவராலாக அவரோட இன்டர்வியூலாம் பார்த்தா லுக்ஸ் லைக் ஹீஸ் இன் அ ஹாப்பி பிளேஸ்ன்ற மாதிரி தான் தோணுது. ஓவராலாக அந்த டீம்லேயே பெருசாக எதுவும் கன்சர்ன் இல்லாத மாதிரி தோணுது. டே 1 கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு அவருக்கு, பட் அகெயின் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். புது காரு அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரீ சீசன் டெஸ்டிங் வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக இமோலாவில் 2023 ஸ்பெக் அண்ட் 2024 ஸ்பெக் ஓட்டினார். ஸோ ஹீ வில் ஹாவ் சம் திங் டு கம்பேர் வித். பட் ஆக்சுவல் 2025 காரை எடுத்த ஃபர்ஸ்ட் நாள் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஸ்டில் தெர் வில் பி லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹீ நீட்ஸ் டு கைண்ட் ஆஃப் கெட் இன் லைன் வித் அப்படின்றத யோசிக்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறமா டே 2 ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அவரோட பெஸ்ட் டே எனக்கு தெரிஞ்சு டே 2 தான். வி கேனாட் சே தட் ஹி வாஸ் ஒன் வித் த கார், பட் ப்ராக்ரஸ் நல்லாவே தெரிஞ்சுது ஆக்சுவலி டே 2ல். அண்ட் டே 3 முடியும் போது மீடியாவில் வேற சொல்லியிருந்தாரு, திஸ் இஸ் த பாசிட்டிவ் ஃபீல் ஐ ஹாவ் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ தட் சேஸ் இட் ஆல் பேசிக்காக. ஸோ பார்க்கணும் எவ்வளோ சீக்கிரம் வந்து இஸ் கெட்டிங் ஒன் வித் த கார் அப்படின்றது பொறுத்து தான் இந்த வருஷத்தோட சாம்பியன்ஷிப் போத் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸே கொஞ்சம் டிசைட் ஆகும். பார்க்கணும், எக்ஸைட்டிங் டைம்ஸ் தான். அடுத்து வந்தோம் அப்படின்னா லூயிஸோட எக்ஸ் மர்சிடிஸ்க்கு வரோம். ஒரு மாதிரி என்னோட ஃபீல் வந்து பேசிக்காக ஒரு மாதிரி நல்ல டெஸ்டிங் தான் மர்சிடிஸ்க்கு. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாட்டி ப்ரீ சீசன் டெஸ்டிங் வந்து கொஞ்சம் டே 1 வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலி கம்மியாக இருந்துச்சு, ஒரே காற்று. டே 2 மழை அண்ட் வேறு இன்னும் கூலராக இருந்துச்சு. டே 3 மட்டும்தான் ஆக்சுவல் கொஞ்சம் ரேஸ் கண்டிஷன்ஸ்க்கு க்ளோஸாக இருந்தது. ஸோ அதனால் மர்சிடிஸ் வந்து செமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது. ஏன்னா சில் கண்டிஷன்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். பட் ஹேவிங் செட் தட் ஒரு மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ஏன் மர்சிடிஸ் பெட்டராக பண்ணாங்கன்னு ஒரு ஃபீல் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கிமி ஆண்டனெல்லி நல்லாவே பண்ணியிருந்தார். அஃப்கோர்ஸ் ரூக்கீஸை பற்றி நம்ம லைட்டாக டச் பண்ண போகிறோம். பட் ஸ்டில் இது வரைக்கும் F1 கார் ஆப்வியஸ்லி அவர் அவ்வளோ அஃப்கோர்ஸ் சிமுலேஷன்ஸ்லாம் போயிருப்பார். பட் ஸ்டில் பிகர் ஸ்டேஜ் 2025 காரு ப்ரீ சீசன் டெஸ்டிங்குள்ளே வந்து தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் யூ வாண்ட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப், யூ ஆர் ரெடி ஃபார் திஸ். ரொம்ப புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்டிங் தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப எராட்டிக்காக ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை, காமாக கம்போஸ்டாக ஓட்டினார். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டனெல்லி செம்மையாக ஓட்டினாருப்பா. நான் எதாவது ஆக்சிடென்ட் பண்ணி எதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு நினச்சேன், பட் எதுவும் நடக்கலை. ஸோ இந்த வெதர் மட்டும் நார்மலாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க, இஃப் இட் வாஸ் ஹாட்டர் கண்டிஷன்
மெர்சிடிஸ் இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ வுட் சே தே ஆர் ஆன் பார் வித் மெக்லாரன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் பிகாஸ் வி ஹேட் டூ கூலர் டேஸ். நான் ஒரு மாதிரி எனக்கும் ஒரு மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாவே இருந்துச்சு. இவனுங்க ஒரிஜினலாவே இவங்க பர்ஃபார்மன்ஸ் இதுவா இல்லை அதுதான். கூலர் கண்டிஷன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்னு நீட்டா நான் நோட் பண்ணேன் சப்ரிஷ். ஸோ செக்டர் 3 பார்த்தேன்னு வச்சுக்கேன், நீ டே 1 டே 2 ஈவன் பார்ட் ஆஃப் டே 3 செக்டர் 3 டேட்டா பார்த்தேன்னு வச்சுக்கேன், Mercedes ஆர் வெரி வெரி குட், விச் டெல்ஸ் மீ தட் தேர் பி குட் இன் இந்த மாதிரி ஹை ஸ்பீட் கார்னர்ஸ் ட்ராக்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய நிறைய லேப்ஸ்ல வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி லாக்அப் ஆகிட்டே இருந்துச்சு இவங்க கார். கரெக்ட். அநியாயத்துக்கு லாக்அப் ஆகிட்டே இருந்துச்சு. உண்மை. ஸோ நான் கொஞ்சம் சரி ஏன் இப்படி லாக்அப் ஆகுது, ஏன் ப்ராப்ளி கார் ஸ்டிஃபாக இருந்தால் தான் லாக்அப் ஆகும். தே ஸ்டில் ஹேவ் தி புஷ் ராட் கான்செப்ட். அவங்க ஐ திங்க் Mercedes மட்டும்தான் இல்லை, Mercedes ஹாஸும் தே ஹேவ் புஷ் ராட் கான்செப்ட். ஸோ புஷ் ராட் கான்செப்ட் இருந்தாலே பேசிக்காக என்ன ஆகும்னா ஹை ஸ்பீட் கார்னர்ஸ்லாம் வந்து ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும், கார் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நீ ஒரு மாதிரி லோ ஸ்பீட் கார்னர்லாம் போகும்போது நீ நல்லா முன்னாடி பிரேக் அடிச்சு திரும்பினாதான் உண்டு, இல்லாட்டி லாக்அப் ஆகும் கார். எனக்கு தெரிஞ்சு இது வந்து லூயிஸ்க்கு இதுக்கு பிடிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கார் ஸ்டிஃபாக இருந்தது அவருக்கு லாஸ்ட் இயரே பிடிக்கலான்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ரசல் இஸ் குட் வித் தட். ஸ்டிஃபாக இருந்தாலும் ஐ திங்க் இஸ் ஓகே வித் தட். ஸோ அதான் ப்ராப்ளி தே ஆர் ஆன் பார் வித் ஃபெராரி ஃபார் நவ். நான் இன்னுமே ஏன் ஃபெராரி ஐ கீப் ஹையர் தேன் Mercedesனா, so there are a lot of things that comes into factor when you jump into a race week, but I think they are also in a good spot overall. பார்க்கணும் எப்படி என்ன பண்ணுறாங்க. எஸ்பெஷலி கிமி ஆண்டன்லி ஒரு நல்ல ஆரம்பம் இருக்குது, எப்படி பண்ணுறாரு. அண்ட் ரசல் ஆஸ் அ லீடராக நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு Mercedes எடுத்துகிட்டு போக முடியுமா என்ன அப்படின்றது இந்த கம்மிங் 2 இயர்ஸில் ஆக்சுவலி தெரிஞ்சிடும். அடுத்து வருவோம். ட்ராமா குறையாத ஒரு டீம் ரெட்புல். ராஜா மாதிரி இருந்தாங்க, டபுள் பைக்கில் ஸ்டாண்டிங்கில் வந்தவன்டா நான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ப்ரீ சீசன் டெஸ்டிங்கும் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் நடக்கலை. கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸு, கார் கொஞ்சம் நிறைய நேரம் கராஜில் இருந்துச்சு. ஏஎம்ஆரை விட அவங்க கீழேன்னு நினைக்கிற மைலேஜ் இதில் அவங்க தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருந்துச்சு. ஸ்பெக்குலேஷன்ஸ் அசன் 2024 மாதிரியே இருக்குது காரு 2025. ஸோ அப்புறம் கிறிஸ்டியன் ஹார்னர் கிட்ட கேட்டப்போ அவர் வந்து வெளியே பார்க்க தான் அப்படி இருக்குது, உள்ளே நிறைய நாங்கள் மாற்றிருக்கோம், கூலிங்லாம் கம்ப்ளீட்டாக திருப்பி போட்டிருக்கோம், ஆப்ரேட்டிங் விண்டோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ண, டெவலப்மெண்ட் விண்டோ இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னாரு. பட் ஆனால் நடந்ததெல்லாம் பார்த்தா ரொம்ப இதுவாக தாங்க இருக்குது. வாட் யுவர் தாட்ஸ்? நான் சிலதெல்லாம் என்ன நோட்டீஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி கார் அநியாயத்துக்கு அண்டர்ஸ்டியர் ஆகுது. லாஸ்ட் இயர் பார்த்தேன்னு வச்சுக்கேன், மேக்ஸுக்கு இருந்த பெரிய ப்ராப்ளமே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டியர் ஆகும். அதுக்கப்புறம் நீ கார்னர்ல இருந்து இப்போ புஷ் பண்ணா ஒரு மாதிரி ஓவர் ஸ்டேர் ஆகும். ஒரு மாதிரி ஒரு செம கேவலமான பேலன்ஸ் அது. இந்த இயர்லயும் அதே அந்த நான் கொஞ்சம் அந்த மாதிரி அண்டர்ஸ்டியர் ஆகுது. நான் நிறைய பார்த்தேன் லாங் ரன் ஸ்டிண்ட்லலாம். அதுக்கப்புறம் தே லாஸ்ட் லாட் ஆஃப் டைம் ஆன் டே 2. அந்த ஒரு என்னது வாட்டர் ப்ரெஷர் இஷ்யூ இருந்துச்சு என்ஜின்ல, அதனாலே அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் சாலிடா போயிடுச்சு. டே 3ல அவங்க நிறைய கண்ணாமனான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட் விங்க மாத்தி அதை மாத்தி இதை மாத்தி இவங்க ஏதோ ப்ராப்பரா ஏதோ பண்ணலான்ற மாதிரி தோணுச்சு. விச் பியர் வாஷேவும் அக்ரி பண்ணிட்டார். நேத்து அவரோட பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன். ஹி ஆல்சோ அக்ரி, நாங்க நினைச்ச டெஸ்டிங் எங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. தேர் ஆர் சர்டன் லேப்ஸ் தட் மேக்ஸ் வந்து அதே மாதிரி 129 அடிச்சாரு. ஸோ வி cannot say they are not doing good. There is something in this car, but I think still அந்த ஒரு அண்டர்ஸ்டேர் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் ரிசால்வ் பண்ணல, அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக மேக்ஸால் சாம்பியன் ஆக முடியுமான்றது அட்லீஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ் கஷ்டம் மாதிரி தான் தெரியுது. பார்க்கணும் ஏதாவது திருப்பி போடுறாங்களா அப்படின்னு. திருப்பி போட்டாலும் மேக்ஸால் 3 டீமை தாண்டி டைவ் பண்ண முடியுமா எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டம். ஸோ வி ஹாவ் டு சி ஹவ் இட் கோஸ். ஓகே, டாப் 4 தி ஆல்ஃபாஸை முடிச்சிட்டோம். இந்த ப்ரீ சீசன் டெஸ்டிங்கோட ரொம்ப இன் அ குட் வே ரொம்ப சர்ப்ரைஸான என்ட்ரி ஆர் சர்ப்ரைஸான ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண டீம் பர்சனலி ஃபார் மீ பார்த்தோன்னா வில்லியம்ஸ். போன வருஷமே ஆக்சுவலி அவங்களோட டெஸ்டிங் அந்தளவுக்கு இதுவாக இல்லை. டெஸ்டிங்க்கு முன்னாடி ஏதோ சில காம்பனன்ட்ஸ்லாம் வரல. அண்ட் வி நோ தட் ஃபேமஸ் ஸ்டில் தே ஆர் யூசிங் எக்ஸல் ஷீட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த வருஷமும் என்ன பண்ண போகிறாங்க, சயின்ஸ் வேறு வராரு, ஒழுங்காக பண்ணுவாங்களா இல்லை அவரை முடிச்சு விட்ருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்தோம். பட் ஆனால் ஒரு நல்ல ஆரம்பம் காட்சன், ரொம்ப சூப்பராக 3 நாளுமே எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் விட்டுட்டு ஓகே ஒரு 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 டீம் சூப்பராக வந்தாங்க, அவங்களோட டெஸ்டிங்லாம் செமையாக இருந்தது, தே அச்சீவ்டு வாட் தே வாண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு மேட்ரிக்ஸ் வச்சு பார்த்தோம் ஆர் மெட்ரிக்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா
எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கம்பேர் மெக்லாரன் அண்ட் வில்லியம்ஸ். தே ஆர் த டாப் 2 டீம்ஸ் ஹூ டிட் ட்ரெமெண்டஸ்லி குட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. Day 1, day 2, day 3. It says so much about Sainz and the team's capability as well. Sainz திடீர்னு அவர் வந்து இப்போ இந்த கார் வந்து இட்ஸ் என்டையர்லி நியூ ஃபார் ஹிம். வந்தாரு டே 2லே he was able to get comfortable with the car அப்படின்றது it says a lot about both of them. அண்ட் டே 3ல அப்படியே ஆல்பன் பிக்கப் பண்ணாரு. அஃப்கோர்ஸ் வி ஆர் நாட் சேயிங் தட் தே ஆர் கோயிங் டு வின் ரேசஸ் ஆர் போடியம் எடுப்பாங்கன்னு சொல்ல வரல. பட் கரண்டாக பார்க்கும்போது அவங்க தான் டாப் ஆஃப் த மிட்ஃபீல்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வருதுன்றதே ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அண்ட் செம சர்ப்ரைசிங்கா இருக்கு. சமப்பா நீங்க சொன்ன மாதிரி தான். டு சம் அப் ஓவரால் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் பிளான் பண்ணபடி டெஸ்டிங்லாம் பண்ணது பார்த்தா மெக்லாரன் வில்லியம்ஸ் இவங்க இந்த 2 டீம் தான் பயங்கரமா போட்டாங்க. அண்ட் இட் ஷோஸ் ஆன் த பேப்பர் 485 லேப்ஸ் இந்த 3 நாள். அதுவே வெரி தானோ கிவன் தட் வில்லியம்ஸ் ஹேட் சோ மெனி இஷ்யூஸ். எல்லா இயர்மே டெஸ்டிங்ல ஏதாவது பாட்டு இருக்காது, ஏதாவது ஒண்ணு இருக்காது, வேலைக்கு வர மாட்டாங்க யாராவது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஜேம்ஸ் வரும்போதே எனக்கு ஜேம்ஸ் வால்ஸ் வரும்போதே தெரியும்ப்பா மேனேஜ்மெண்ட் ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும். மஸ்ட் இருந்தா அவர் இங்க வரும்போதே தெரியும். மனுஷன் சும்மாலாம் இல்லை. என்ன சொல்றது, இந்த இன்னர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆச்சுன்னே சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் த பெர்ஃபார்மன்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். காரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹையர் அப்பர் மிட்ஃபீல்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மச்சி எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் தேர் டூயிங் வெரி குட். ஆல்பின் ஆன் பார்னு சொல்ல வரும்ல, பட் ஐ திங்க் தேர் ப்ராப்ளி ஒரு மாதிரி A+. இப்போ ஆல்பின் ஏன்னா இவங்க A+ தான் நினைக்கிறேன். இஃப் தேர் இது டாப் டீம்ஸ்ல ஏதாவது 2 டீம் சொதப்புனாங்கன்னு வச்சுக்கேன் ஏதாவது ஒரு ரேஸ்ல, வில்லியம்ஸ் வந்து போடியம் அடிப்பாங்க எனக்கு ஷோரா தெரியும். இந்த வாட்டி ஏதாவது ஒரு 1-2 போடியம் அதை அடிச்சிருவாங்க. ஏதாவது டாப் டீம் ஏதாவது இஃப் தே ஹேட் அ பேட் டே, யாராவது ஒரு மேக்ஸ் ஏதாவது 2 காரை உடைச்சாருன்னா ஸோ வில்லியம்ஸ் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் சயின்ஸும் நீங்க சொன்ன மாதிரி நல்லா ஓட்டிட்டாருப்பா. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா சயின்ஸ் இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கேன். நெக்ஸ்ட் இயர் மெர்சிடிஸ் அவரை எடுப்பாரா, ஆண்டனி ஏதாவது சொல்ல போனா சயின்ஸ் எடுப்பாங்களா? ஐ திங்க் இது நம்மளுக்கே இது பேக் ஆஃப் த மைண்ட் ரன் ஆகுதுன்னா சயின்ஸுக்கு இதெல்லாம் ரன் ஆகும். ஸோ ஐ திங்க் ஹில் புட் ஆல் இஸ் என்ன சொல்றது, இவ்வளோ நாள் அவருக்கு பண்ண ரேஸ்லாம் அந்த நாலேஜ்லாம் ஏதாவது யூஸ் பண்ணி ஹி வில் டூ சம்திங் அண்ட் ஐ திங்க் ஹில் கெட் அப். ஓவரால் வில்லியம்ஸ் இஸ் வெரி குட்பா. நீங்க கொண்டு வந்த மாதிரி ஆல்பின் வந்து ஒரு மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் போன வருஷம். அந்த செகண்ட் ஹாஃப் ஆர் எப்படி சொல்றது, செகண்ட் ஹாஃப்ல இருந்தே திடீர்னு வெறித்தனமான ரைஸ். ஆக்கானை எப்போ வெளியே அனுப்புறோன்னு சொன்னாங்களோ அப்போலேருந்து அவங்க வாழ்க்கை பிரகாசமான மாதிரி ஒரு ஃபீலிங். பட் நோ அஃபென்ஸ் டு ஆக்கான். பட் கேஸ்லி போன வருஷத்துலேருந்தே வெறித்தனமாக ஓட்டினாரு பாவம். எவ்வளோ நல்ல டாப் பொசிஷன்ஸு, ரொம்ப அழகாக அதை அப்படியே சூப்பராக அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்பின்னு. அவங்க ஒரு மாதிரி அண்டர் த ரேடார்னே சொல்லலாம். பட் ஆனால் அவங்க நல்லா இந்த ப்ரீ சீசன் டெஸ்டிங்லாம் ஆக்சுவலி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க ஆல்பின் அண்டர் த ரேடார். ஏன்னா வில்லியம்ஸ் அண்ட் மெக்லாரன் அண்ட் ரெட்புல் ஒழுங்காக பண்ணது தான் வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஆல்பினோட நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக வெளியே வரல. நீங்கள் சொன்ன மாதிரி வில்லியம்ஸ் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஸ்லைட்லி ஹெட் ஆஃப் ஆல்பின்ற மாதிரி தான் இருக்குது. பட் பார்க்கணும் ரேஸ் டே அண்ட் ஆல்பினில் இப்போ வந்து எப்படி ஜாக் டூவன் எப்படி பண்ணுறாரு அதெல்லாம் பொறுத்தும் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு சி. ஸோ ஆல்பின் அண்ட் வில்லியம்ஸ் ஒரு நல்ல டாப் மிட்ஃபீல்டு இதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு வைப் வருது. அடுத்து அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் ரொம்ப மொக்கையாக பண்ணவங்க லிஸ்ட்டில் எப்போதுமே ஒரு டீம் இருக்கும். F1 தெரியாதவங்க கூட வந்து செலக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது வந்து ஒன்று சவுபர், இன்னொன்று வந்து ஆஸ்டன் மார்டின். நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சரி நியூ இயர் வந்துட்டும் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு, அப்படியே காரை போடியா லீவ் போயிட்டு வந்து நியூ இயர் வந்தோன்னே அந்த காரை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. லான்ஸ் ஸ்ட்ராலுக்கு வேற உடம்பு சரியில்லை, இல்லைனா 3 நாளும் டாப் வந்திருப்பாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால எங்களால் ஆஸ்டன் மார்டினை இது பண்ண முடியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கார்சன், ஏஎம்ஆர் அண்ட் சவுபர்? இது வந்து இன்னொரு கொஷின், இது வந்து ஆடியோட ட்ரிக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போகும். பட் மேபி சவுபர் இப்போ ரொம்ப மணியெல்லாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறதுல பாயிண்ட் இல்லை. ஸோ இருக்கிறத அப்படியே வச்சுட்டு கடைசியாக இருந்தாலும் அடுத்த வருஷம் நிறைய வின்டர்னல் டைம், இந்த வருஷமே அவங்களுக்கு நிறைய வின்டர்னல் டைம், ஸோ அடுத்த வருஷமும் நிறைய வின்டர்னல் டைம் கிடைக்கும் விச் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் 2026 அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? ஸோ ஒன் குட் டிசிஷன் தே மேட் இஸ் ஸ்விட்சிங் டு ஹல்கன்பர்க்.
போட்டாஸ் உண்மை. எடுத்துட்டு ஹல்கன்பர்க் எனக்கு தெரிஞ்சு சில ரேஸ்லாம் பார்த்தா ஹில் டூ சம்திங். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வந்து இட் வாஸ் அ ரைட் மூவ். ப்ளஸ் லாஸ்ட் இயர்ல எனக்கு தெரிஞ்சு கிவ் அப் பண்ணிட்டாங்க மச்சி. ஐ திங்க் தே ஆர் லைக் 2026 Saudi வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இயர்ல ஏதாவது பண்ணா பார்த்துக்கலான்ற மாதிரி தான் அந்த மூட்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏஎம்ஆர் வந்து அவங்க வந்து சளி பிடிச்சிக்கிச்சு அவங்க என்டையர் டீமுக்கு. ஆக்சுவலா அலோன்சோவும் அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி தான் இருந்தார் அவரு. லான்ச் ஸ்டார்ட் எல்லா பாரன் டெஸ்டிங்ல கையை உடைக்கிறாரு, இல்லாட்டி மூக்க உடைக்கிறாரு, ஏதாவது அவருக்கு நடந்துருது அவருக்கு. பட் ஏதோ டே 1 வந்து நல்லா இருந்த மாதிரி நான் பார்த்தேன். அவங்க டேட்டாலாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டே 2 டே 3 ஒரு மாதிரி படுத்துட்டாங்க அவங்க. அண்ட் ஓவராலா பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஸ்டில் தே கைண்ட் ஆஃப் ஹேவ் த சேம் கார் லைக் லாஸ்ட் இயர்ன்ற மாதிரி தான் இருக்கு. நியூஇ வந்து நெக்ஸ்ட் வாரம் ஜாயின் பண்ணுவாரு அவர். ஆனாலும் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 2026 தான் கார் ரெடி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில் ஸ்பெண்ட் மச் ஆன் திஸ் இயர். ஆண்டி காவலும் அவர் வந்து we have some issuesன்ற மாதிரி தான் அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு டீம் பிரின்சிபல் ஆண்டி கவுல். என்ன பேச்சுகள் அடிபடுது அப்படின்னா அலான்சோ ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காரு அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, அவர் வெளி இன்டர்வியூலே இவ்வளோ கோவமா பேசுறாருன்னா உள்ள எவ்வளவு அடிப்பாரு அந்த மாதிரிதான் பேசிக்கிறாங்க. ஆமாம். ஸோ அதான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. 2026 இருந்தால் அப்போ ஏஎம்ஆரோட இதுவா என்ன. அண்ட் அப்போ ஏஎம்ஆரும் சௌபரும் ஃப்ரீயாக நம்ம விட்டுறலாம் ஃபேண்டசி. அப்போ ஃபேண்டசி லீக்ல இந்த டீமை காசை சேவ் பண்ணுறதுக்கு இந்த டீமில் தான் ஆளுங்களை ஆட் பண்ணிட்டு அப்படியே வச்சிட வேண்டியதுதான் நினைக்கிறேன். ஆமா. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸும் நம்ம வீக்கார்பும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்சஸ் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் மேலேயும் போல கீழேயும் போகாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹாஸ் வந்து ஃபெராரியோட அப்படியே அந்த புஷ்ராட் கான்செப்டை அப்படியே இந்த வருஷம் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. தே ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டே வித் த பெர்ஃபார்மன்ஸ் வாட் தே ஹேட் லாஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுகள் அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ வீகார்பும் ஒரு மாதிரியான எனக்கு தெரியல, வீகார்போட லிவரி சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு என்ன ட்ரை பண்ண போகிறாங்க, எப்படி போக போகிறாங்க அப்படின்றது எனக்கு இன்னும் ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. பார்க்கணும் எப்படி என்ன ஆக போகுது இந்த டீம்ஸ்க்கு. அண்ட் சுனோடாக்கு இந்த வருஷத்துக்கு அப்புறம் அவரு பாவம் என்ன ஆக போகிறாரு அப்படின்றதும் கேள்விக்குறி. ஸோ அதுவும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். எனக்கு இன்னொரு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் பேர் சொல்லிருந்தீங்கல்ல, ரெட்புலோட பிளான் என்னன்னா லைட்டாக ஒரே பேர் வச்சோன்னா விண்டனலில் பேரை மாற்றி எழுதி நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஆமாம், இதுதான் மாஸ்டர் பிளானா அப்படின்றது பார்க்கணும். ஸோ இதுதான் எங்களோட இம்ப்ரெஷன்ஸ் ப்ரீ சீசன் டெஸ்டிங்கில் இருந்து. இன்னும் 2 வாரத்தில் மறுபடியும் ஃபஸ்ட்டு ரேஸில் நாங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அன்டில் தென் பை கைஸ்.